அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போது இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போடுறேங்க. இது ஒரு பக்கம் ஒரு 30% இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது நடந்துகிட்ருக்கும் 30%. ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். எதையும் தாண்டி லக்ன பலன்கள் மெயினாக ஓடும். தசாபுத்தி அந்தரம்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரும். லக்ன பலனில் தசாபுத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்தெல்லாம் வந்துருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது. போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணுன்னா ஒரு வீடியோ குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட வேண்டி வரும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லக்ன பலன் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1ஆம் தேதி 12 லக்னத்துக்குமே பலன் வரும். அடுத்த இனிமேல் வீடியோ வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்களுக்கு, அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும். அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அதை சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதம் நீங்கள் ஓடிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் வரும். பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாலமாக இருப்பார்கள். ப்ராட் மைண்டு, பரந்த மனப்பான்மை. ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, திட்டகாத்திரமாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பார்கள். சிலர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். இவர்களுக்கு கல்வி அறிவு பூரணமாக மிக நன்றாக இருக்கும். பள்ளிகளில் கல்லூரிகளில் பிரச்சனையை தாண்டித்தான் இவர்கள் வந்திருக்க முடியும். இவர்களே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கியிருப்பார்கள். இவரிடம் அன்பு ரொம்ப ரொம்ப அதிகம், அனுசரணை, பாசம் ரொம்ப அதிகம். இவர்கள் பெரும்பாலானவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் செட் ஆகும். ஆசிரியர் தொழில் அவர்களுக்கு பெரும்பான்மையாக ஒத்து வருகிறது, சரியாக இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காதல் உண்டு. சிலருக்கு காதல் கைகூடி வருகிறது. காதல் இல்லறத்தில் திருமணத்தில் முடிவடைகிறது. சிலருக்கு காதல் கைகூடவில்லை. அதற்கு காரணம் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்தும் அமையும். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் இவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டால் அவர்களுக்காக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறார்கள். உயிரை கொடுத்தாவது அவர்களை இவர்கள் காப்பாற்றுவார்கள். பிடிக்கவில்லை என்றால் வாழ்க்கை துணையின் நிலை கொஞ்சம் பிரச்சனை, கேள்விக்குறிதான். விசாக நட்சத்திரத்தில் மணப்பெண் இருந்தாலும் சரி, மணமகன் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உங்களை பிடிக்கிறதா என்று கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திருமணத்தை உறுதி செய்யுங்கள், பத்திரிகை அடையுங்கள். அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. கேட்டு சரின்னா பத்திரிகை அடித்து கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஒப்பீனியன் கேட்காம, விசாக நட்சத்திரத்துக்காட்ட ஒப்பீனியன் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு பின்னால் ஒத்துழைன்னு பெரிய பிரச்சனை. விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பிடித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சுகம், சந்தோஷம், சுகத்திற்கு பஞ்சமில்லை. விசாகம் 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதியாகிறார். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சூரியன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் பொருளாதார வளம் நன்றாக இருக்கும். இயந்திர விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. இயந்திரங்களில் கனரக இயந்திரங்கள் வேலை செய்வர்கள் மிக எச்சரிக்கையாக செய்யுங்கள். இயந்திரங்களில் விபத்துக்கு வாய்ப்புகளை காட்டுகிறது, காயம்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. இடமாற்றம் உண்டு. காதலில் பிரச்சனை வரும். காதலை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போட நன்மை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்க போகிறோம்.
மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க, இந்த மாதம் என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன வேதனையும் அலைச்சலையும் தரும். கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் பின்னடைவை தரும். விவசாயத்தில் பயிர் மகசூல் பாதிக்கும் வாய்ப்புகளை காட்டுகிறது. பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க, இந்த மாதம் என்ன நடக்கும்? வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும். பிரச்சனைகள் வீடு தேடி வரும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வெளிநாட்டு பயணம் உண்டு. தீ விபத்து வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. காதல் பின்னடைவை காட்டுகிறது. காதலுக்கு இடைக்கால தடை விதிப்பது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதம் அதற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க, இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள். தொழில் பிரச்சனைகள் வரும். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் புரொடக்ஷன் பாதிக்கும் வாய்ப்புகளை காட்டுகிறது. வெளிநாட்டு பயணம் நன்மையை தரும். ஸ்கின் அலர்ஜி தோலில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போது இது வரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போடுறேங்க. இது ஒரு பக்கம் ஒரு 30% இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது நடந்துகிட்ருக்கும் 30%. ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். எதையும் தாண்டி லக்ன பலன்கள் மெயினாக ஓடும். தசாபுத்தி அந்தரம்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரும். லக்ன பலனில் தசாபுத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்து எல்லாம் வந்துருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது. போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணுன்னா ஒரு வீடியோ குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட வேண்டி வரும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லக்ன பலன் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1ஆம் தேதி 12 லக்னத்துக்குமே பலன் வரும். அடுத்த இனிமேல் வீடியோ வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும். அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அதை சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதம் நீங்கள் ஓடிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.